அங்க பாருங்க, போங்க. இந்த கொடி நம்ம கொடி, நம்ம பாரத நாட்டின் கொடி, இந்த புண்ணிய பூமியின் கொடி. இந்த கொடியை இங்க பறக்க விடுறதுக்கு எத்தனை தியாகிங்க உயிரோட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காங்க தெரியுமா? ஆனா நாம இன்னும் முழுசா சுதந்திரம் அடையல. நம்ம நாடு சில அரசியல்வாதிங்க கிட்டையும் தீவிரவாதிங்க கிட்டையும் அடிமையாயிருக்கு. என்னைக்கு ஜனங்க விழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அரசியல்வாதிங்க கிட்ட நமக்கு விடுதலை. என்னைக்கு காக்கச்சட்டைக்காரங்க முடிச்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் தீவிரவாதி கிட்ட நமக்கு விடுதலை. அப்போதான் இருட்டில் இருக்கிற நம்ம நாடு வெளிச்சத்துக்கு வரும். உள்ளபடி சொல்லிடு. என்ன உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். பெரியசாமி சின்னசாமியை இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி கொலை செய்யல. பரமேஸ்வரனை தூண்டி விட்டு நான் தான் உங்களை கொலை செஞ்சேன்னு நீ மரியாதையா வாக்குமூலம் கொடுத்துட்டு இல்ல அதுல உன் கைரேகை பதிஞ்சிடும். பெரியசாமி சின்னசாமியை நீ சுட்டு கொலை பண்ணி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட கைரேகையை துப்பாக்கியில பதிய வச்சு அவங்க குற்றவாளி நீங்க எப்படி நிரூபிச்சீங்களோ அதே மாதிரி நான் இப்போ உன்னுடைய கைரேகை பதிஞ்சிருக்கிற இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டு நீயே தற்கொலை பண்ணிக்கிட்டே நிரூபிக்க போற. எப்படி? நீங்க புத்திசாலிங்கன்னா நாங்க உங்க அப்பனுங்கடா. இப்ப நான் என்ற எண்ணிக்கை 3, சுடுற தோட்டா 3.
ரெண்டு இந்த துப்பாக்கிலிருந்து வரும். அது என் தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். அதுல நீ சொல்லலைன்னு சொன்னா மூணாவது இதுல இருந்து வரும். அது தற்கொலை, சூசைட். ஒண்ணு ரெண்டு பரமேஸ்வரன் சொன்னபடி பெரிய சாமியே சின்ன சாமியே நான் தான் சுட்டுக் கொன்னேன். இப்போ என்ன சொன்னியோ அது அப்படியே எழுதி கையெழுத்து போடு. ஐயா ஐயா, நம்ம பிளிக்ஸ் பெரிய சாமியும் சின்ன சாமியும் நீங்க தான் கொலை செய்ய சொன்னீங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டான். நம்ம வக்கீலுக்கு போன் பண்றேன். ஐயா போன் வேலை செய்யல. வா பாண்டியா. பாண்டியன் ஐபிஎஸ். நல்லா இரு. இன்னொரு புலி என் குகைக்குள்ள இருக்கிறதா நினைச்சேன். ஆனா ஒரு குள்ளநெறி புலி வேஷத்துல இருக்கிறது தெரியாம என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஏமாந்தேன். இருக்கட்டும். புலி மாதிரி வேஷம் போட்ட குள்ளநறிய பிடிக்கத்தான் இந்த அசல் புலி உள்ளே நுழைஞ்சது. பல ஊர் தண்ணியை குடிச்சு பல பேரை தலைவணங்க வச்சு வைந்த பரமேஸ்வரன் நினைச்சா அழிக்காம விட்டதில்லை. இந்திய மண்ணில பிறந்து வைகையாத்து தண்ணிய குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலை வணங்குற இந்த பாண்டியன் சொன்னதை செய்யாம விட்டதில்லை. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைது பண்ண போறியா? சட்டம் எனக்கு ஒரு நூல இருந்த பட்டம், நீதிமன்றம் எனக்கு ஒரு பட்டிமன்றம். இந்த வெள்ளை சட்டைக்கு காக்கி சட்டை என்னைக்கும் அடிமை. நீ இன்னைக்கு என்ன உள்ள போட்டி, நான் இன்னைக்கே வெளியே வந்துருவேன். அப்புறம் நீ இருக்க மாட்டேன். மிரட்டரியா? வலது கையில காக்கி சட்டையை வாங்கின அன்னைக்கே இடது கையில வாய்க்கரிசியை எடுத்துக்கிட்டவன் இந்த பாண்டியன். தர்ம எனக்கு தலைவன், சட்டம் எனக்கு காவலன். நான் ஜாமீன்ல வெளியே வந்தது பெருசு இல்ல. இந்த கொலை கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சார்? சொல்றேன். ஐயா வர
யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி பெரியசாமி சின்னசாமி இருவரையும் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஆதாரமாக பிலிப்ஸ் தன் கைப்பட எழுதி கொடுத்த வாக்குமூலம். நடந்த உண்மைகள் அனைத்தையும் பிலிப்ஸ் இந்த கேசட்டில் கூறியிருக்கிறார். கனம் கோட்டார் அவர்கள் தயவு செய்து இதை கேட்க வேண்டும். எங்க முதலாளி பரமேஸ்வரர் ஒரு கடத்தல்காரர், தீவிரவாதிகளோட நெருங்கின தொடர்புடையவர். ஆயுதங்களை கடத்தி வித்து அதுக்கு பதிலா தங்கமாவும் டாலராவும் வாங்கிப்பாரு. அதை எப்படி எங்க வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எங்களை மரியாதையாவும் அன்போடையும் நடத்துவாரு. கை நிறைய வெகுமதிகளை தருவாரு. அசோக் குமார நானும் ஆளுங்களும் சேர்ந்து பரமேஸ்வரன் முன்னால அடிச்சு கொன்னோம். மறுபடியும் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அசோக் குமார் விஷயமாவும் பரமேஸ்வரனோட தொழிலை பத்தியும் தீவிரமா புலன் விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. பரமேஸ்வரனோட உத்தரவுப்படி பெரியசாமி சின்னசாமிக்கும் விஜயலட்சுமிக்கும் இருந்த பகையை பயன்படுத்தி விஜயலட்சுமி மேல பழி வர்ற மாதிரி அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். மிஸ்டர் பிலிப்ஸ், இந்த வாக்குமூலம் நீங்க எழுதி கொடுத்ததானே? இந்த டேப்ல பேசுனது நீங்க தானே? நீங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? யுவர் ஆனர், இந்த வழக்கு சொந்த விரோத காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் அசோக் குமாரை கொன்றதாகவும் சின்னசாமி பெரியசாமியை கொல்ல மிஸ்டர் பிலிப்ஸை தூண்டிவிட்டதாகவும் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் அக்யூஸ் நம்பர் 1 மிஸ்டர் பரமேஸ்வரனும் மிஸ்டர் பாண்டியனிடம் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அக்யூஸ் நம்பர் 2 மிஸ்டர் பிலிப்ஸும் எந்த விதமான குற்றம் செய்யாதவர்கள் யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், நடந்த உண்மையில அவர் டேப்ல சொல்லியிருக்காரு, கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கு அப்புறம் ஒரு குற்றமற்றவர் சொன்னா அது வேடிக்கையா இருக்கு. இதுவே வேடிக்கையா இருக்குன்னா நீங்க ஜோடிச்ச கேஸ் கேலி குத்தால இருக்கு. அவரே பேசி இருக்கார் டேப்ல, அவரே கைப்பட எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா மிஸ்டர் பிலிப்ஸ் தான் பேசினார். ஆனா மிஸ்டர் பிலிப்ஸ் தான் எழுதி கொடுத்தாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? விரல்களே இல்லை, எப்படி எழுதியிருக்க முடியும்? இந்த கையால எழுதியிருப்பாரோன்னு நினைக்கிறீங்களா? யுவர் ஆனர், எழுதுவதற்கு முக்கியமாக விரல்கள் தேவை. மிஸ்டர் பிலிப்ஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய விரல்கள்லாம் இழந்திருக்காரு. எப்படி எழுத முடியும்? அவர் பேசுறது இந்த கேசட்ல பதிவாயிருக்கு. அவர் பேசினார் ஏன் முன்னாடி தான் பேசினார் சொல்றீங்களே, நாக்கு இல்லாதவன் எப்படி பேச முடியும்? மிஸ்டர் பிலிப்ஸ் அந்த ஆக்சிடென்ட்ல நாக்கு கூட இழந்திருக்காரு. இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. மிஸ்டர் பிலிப்ஸ் என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா, எழுதியும் கொடுத்தார். யுவர் ஆனர், இது சம்பந்தமாக கவர்மெண்ட் டாக்டர் மிஸ்டர் நடராஜனை விசாரிக்க நான் விரும்புறேன். உங்க பேரு? டாக்டர் நடராஜன். எங்க ஒர்க் பண்றீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீஃப் சர்ஜனா. உங்களுக்கு மிஸ்டர் பிலிப்ஸ் தெரியுமா? தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல சிக்கி சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டேன். சீஃப் சர்ஜனுங்கிற முறையில நான் தான் சிகிச்சை செஞ்சேன். விபத்துல அவர் நாக்கு துண்டாயி பேசுற சக்தி இழந்துட்டார். நசுங்கி போன விரல்களை நான் வெட்டி எடுத்தேன். I amputated all his fingers. Here is his case report. நீங்க போலாம். யுவர் ஆனர், மிஸ்டர் பிலிப்ஸ் ஆபரேட் பண்ண டாக்டர் ரெக்கார்ட்ஸோட சொல்றார். 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய விரலையும் நாக்கையும் இழந்திருக்காரு. ஆனா மிஸ்டர் பாண்டியன் ஐபிஎஸ் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் மிஸ்டர் பிலிப்ஸ் வாக்குமூலம் கொடுத்தார், தான் கைப்படவே எழுதினாருன்னு சொல்றார். இதுல எது உண்மை இருக்குன்னு கோர்ட் மஸ்ட் டிசைட். மேலும் இந்த கேஸ்ல சில விவரங்கள் தெரியணும்னா இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி விசாரிக்க நான் விரும்புறேன் யுவர் ஆனர். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ் சாரி மிஸ்ஸஸ், உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? இல்ல. இல்லையா?
அப்புறம் எப்படி குழந்தை? அம்மா, உன் பேரு? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த குழந்தையுடைய அப்பன் யாரு? அசோக் குமார். அதாவது முதல்ல மிஸ்டர் பரமேஸ்வரனை விசாரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் அசோக் குமார், அவர் தானே? அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாரு, அவர் தானே? அவர் உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாருன்றதுக்காக நீங்களே அவரை கொலை பண்ணிருக்கலாமா இல்லையா? ஸ்டூபிட். பரமேஸ்வரர் ஒரு சமூக விரோதி. அவனுடைய அயோக்கியத்தனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர் அசோக் குமார். அவர் அநியாயமா கொன்னுட்டாங்க. ஸ்டூபிட், அது இதெல்லாம் பேசக்கூடாது. இது கோர்ட். ஆமா இல்ல அவ்வளவுதான் பதில் சொல்லணும். மதிப்புக்குரிய மிஸ்டர் பரமேஸ்வரன், அவன் இவன் போய் சொல்றீங்களே, என்ன ஆபீசர் நீங்க? யுவர் ஆனர், மிஸ்டர் பாண்டியனை விசாரிக்க நான் விரும்புறேன். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் பாண்டியன். பாண்டியன் ஐபிஎஸ். பெரிய ஐபிஎஸ் ஆபீசர், உத்தியோகத்தை மறைச்சு மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டிலேயே வேலை செஞ்சீங்க. மேலெடுத்து உத்தரவு. பெரிய போலீஸ் அதிகாரி இப்படி பொய் சொல்லாமா? சட்டத்தை படிச்ச நீங்களே 1000 பொய் சொல்லும்போது சட்டத்தை பாதுகாக்கிற நாங்க ஒரு பொய் சொன்னா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி உங்க தங்கச்சா? இல்ல அக்கா. பார்த்தா அப்படி தெரியல. விஷயத்துக்கு வரும். ரொம்ப துடுக்கா இருக்கீங்க. அதனாலதான் ஐபிஎஸ் உத்தியோகம் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டில் நீங்க வேலை செய்யும் போது சந்தேகப்பட முடியா ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? அப்படி நடந்திருந்தா மேலிடத்துல சொல்லி நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. அதற்கான முயற்சி எடுக்கும் போது தான் எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு. பெரியசாமி சின்னசாமியை கொலை பண்ணணும் திட்டம் போட்டீங்க, அது நிறைவேற்றி இப்ப உங்க அக்காவை காப்பாற்றணுன்றதுக்காக நீங்க நாடகம் போடுறீங்க. அது உங்க கற்பனை. அது கோர்ட் முடிவு பண்ணட்டும். That's all, Your Honor. நீங்க போலாம். கணம் கோட்டாதவர்களே, தன்னை ஏமாற்றிய அசோக் குமார் அவர்கள் தனது வேலை விஷயமாக வேதாரண்யம் செல்வதை முன்கூட்டியே அறிந்த இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த சாட்சி பெரியசாமி சின்னசாமி. எங்கே இருவரும் தன்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் செய்யும் கள்ளக்கடத்தல் தொழிலுக்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதற்காகவே தன்னுடைய வேலையை வேதாரண்யத்துக்கு மாற்றுதல் வாங்கி இருக்கிறார். இடையில் ஏற்பட்ட சில தகராறின் காரணமாக இருவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கண்ணால் பார்த்தவர்கள் 2 கான்ஸ்டபிளும் இந்த கோர்ட்டிலே சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். கையிலே துப்பாக்கியுடன் இருந்த விஜயலட்சுமியை எஸ்பி குமார் கைது செய்திருக்கிறார். அந்த துப்பாக்கியில் இவருடைய கைரேகை மட்டும்தான் இருந்திருக்கிறது. சுடப்பட்டவர்களின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்கள் அந்த துப்பாக்கியில் தான் வெடித்திருக்கிறது. சகோதரி விஜயலட்சுமி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக சிபிஐ ஆபீசர் பாண்டியன் அவர்கள் இந்த வழக்கை திசை திருப்பி இருக்கிறார். மிஸ்டர் பிலிப்ஸுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதற்கு டாக்டர் நடராஜனுடைய சாட்சியம் தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறது. என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் பரமேஸ்வரனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் வேண்டுமென்ற இந்த வழக்கில் இழுக்கப்பட்டிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி 3 கொலைகள் செய்தவர். அவருக்கு அதிகபட்ச தண்டனை சிபிஐ ஆபீசர் பாண்டியன் உறுதுணையாக இருந்ததற்காக அவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டாதவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்ததில் திரு பரமேஸ்வரனும் திரு பிலிப்ஸும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர்களை நான் விடுதலை செய்கிறேன். திரு பாண்டியன் ஐபிஎஸ் வழக்கை திசை திருப்பி விஜயலட்சுமியை விடுதலை செய்ய தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக அவர் மீது இலாக்கா பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடுகிறேன். விஜயலட்சுமி தான் இந்த கொலைகளை செய்தார் என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். பிரியாவை பத்திரமா பாத்துக்கமா.
ஓய், பாண்டியன் ஐபிஎஸ். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த வெள்ளை சட்டைக்கு அந்த காக்கி சட்டை என்னைக்கும் அடிமைன்னு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன்டா நம்ம உயிரை வாங்குறீங்க? தெரிக்க நல்லா இரு. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே மேடம். பாண்டியா, தோத்துட்டோன்னு கவலைப்படாத. தோத்தது நாம இல்ல, தர்மம் நீதி. முதல்ல காக்கி சட்டையை போட்டுக்கும் போது சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் நான் காவல்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த காக்கி சட்டையை என் மேல கொலகாரிங்கிற பழிய சுமத்தி எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துடுச்சு. எனக்கு தண்டனை கிடைச்சதுக்காக நான் கலங்கல, கவலைப்படல. சட்டத்தை கலங்கப்படுத்திட்டாங்களே, தர்மத்தையும் நீதியையும் கொலை செஞ்சுட்டாங்களேன்னு கவலைப்பட. பாண்டியா, நீ முரடனா இருக்கும்போது, நாட்டுல நடக்கிற அதர்மங்களை தட்டி கேட்ட போது, சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறேன்னு நான் உன்னை கண்டிச்சிருக்கேன், கைது கூட பண்ணிருக்கேன். ஆனா நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா ஐபிஎஸ் யூனிஃபார்ம்ல எதிரில் வந்து நின்னப்போ நான் பெருமைப்பட்டேன். உண்மையான குற்றவாளிகளை தகுந்த ஆதாரங்களோட நீ கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினப்போ சந்தோஷப்பட்டேன். ஆனா லஞ்சம், ஊழல், பொய் சாட்சி, பதவி பலம், பணபலம், இதுக்கு முன்னால காக்கி சட்டை தோத்து போயிடுச்சு. பாண்டியா, இனிமே உனக்கு இந்த காக்கி சட்டை வேண்டாம். இத கழட்டி எறி. இது உனக்கு பலம் இல்ல, பலவீனம். நீ பழைய தம்பியா, பாண்டியனா, வீரனா, யாருக்கும் பயப்படாதவனா, எந்த காவலுக்கும் வேலிக்கும் கட்டுப்படாதவனா மாறு. அரசியல்வாதிகள் தீவிரவாதிகளின் அயோக்கியத்தனங்களை அடியோட அறுத்தேறி பூண்டோட பொதுக்கு. உண்மையான பலமும் வீரமும் காக்கி சட்டை போட்டுட்டு கடமைக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால பலவீனம் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு இது வேண்டாம். முரசங்கள் கொட்டிடு கொட்டிடு பாண்டியனே, வீரரை வீழ்த்திட வீறு கொண்டே எழு பாண்டியனே, வங்கக்கடலென பொங்கிடு பொங்கிடு பாண்டியனே, வெஞ்சினம் மேவிய வேங்கையை போலெழு பாண்டியனே, காப்பி சட்டையின் கண்ணியம் நீ இங்கு காத்து நின்றது போதுமடா, நீதி என்பது நியாயங்கள் என்பது நாதியற்றிங்கு போனதடா, நல்லவர் வீழ்வதும் தீயவர் வாழ்வதும் தர்மம் அல்ல, நீ ஒரு போர் கொடு யார் இந்த பூமியில் உன்னை வெல்ல, வெற்றி முரசங்கள் கொட்டிடு கொட்டிடு பாண்டியனே, வீரரை வீழ்த்திட வீறு கொண்டே எழு பாண்டியனே. கூட பிறந்த உறவுதான் கரையில்லாத நிலவுதான், பாவம் சுமந்து பழியும் சுமந்து திரையில் இருப்பதா, சட்டங்கள் இன்னமும் நாணர்கள் போலவே வளைவதா, தப்புக்கள் செய்தவர் தப்பிக்க இன்னமும் விடுவதா விடுவதா, வெற்றி முரசங்கள் கொட்டிடு கொட்டிடு பாண்டியனே, வீரரை வீட்டிட வீறு கொண்டே பாண்டியனே. பிலிப்ஸோட நாக்கு கைவளங்களும் எப்படி போச்சு? எல்லாமே சொல்லிடுறேன். ஒன்றும் செஞ்சிடாது, நீ என்ன சொன்னாலும் கேட்க.
நர்ஸையும் டாக்டரையும் பாண்டியன் பாண்டியன் இப்போ அது நீதிபதி கிட்ட உண்மையா சொல்லுங்க. சார், அவரு பிலிப்ஸை செக்அப் பண்ண மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற நியூரோ சர்ஜன் நரேந்திர குப்தா. ஓகே, போங்க சார். ஐயா, நல்லா இரு. படுத்து படுத்து. பிலிப்ஸ், உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்ன காட்டி கொடுத்துட்ட. இப்போ என்ன காப்பாத்திக்க உன் உயிரை போக்குறத தவிர வேற வழியே இல்லப்பா. அப்போ சரி, உயிர் மேல அவ்வளவு ஆசை உனக்கு இருந்தா வாக்குமூலம் கொடுத்த நாக்கையும் எழுதி கொடுத்த விரலங்களையும் வெட்டுறதுக்கு சம்மதிப்பா? என்ன தப்பிக்க விடுங்க, நான் எங்கேயாவது தலைமுறைவா போயிடுறேன். நீ போயிடுவ, நான் இந்த கொலைகேசன் தப்பிக்கணுமே. சொல்லு, உயிரா இல்ல ஆபரேஷனா? ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். இதான் சார் நடந்தது. மிஸ்டர் பாண்டியன், இந்த கேஸை நான் மறுபடியும் விசாரணை கொண்டு வரேன். தேங்க்யூ சார்.
நல்லா இரு. சபாஷ், ஒத்துக்கிறேன். இந்திய மண்ணில் பிறந்து வைகை ஆத்து தண்ணி குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலைவணங்கும் பாண்டியன் நீ என்ன இப்போ ஒத்துக்கிறேன். வா. நான் ஏன் உன் கையில விளங்க மாட்டேன்னு பாக்குறியா? என்னைக்கு நீ என் கையில விளங்க மாட்டி தெருவில் எடுத்துட்டு போனியோ அன்னைக்கு இந்த பரமேஸ்வரன் பாதி செத்துட்டான். ஏய், நீ என் சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்ட. இனி நான் வாழ மாட்டேன். என்ன தொட்டவன நான் விட்டதில்லை. பாண்டியா, நீ என்ன ரொம்ப தொட்டுட்ட. நான் உன்னை விட மாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னோட சேர்த்து அழிச்சுடுறேன். புரியல? 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 டைம் பாம் 120 செகண்ட், 2 நிமிஷம். அதுக்கப்புறம் நீ நானு எல்லாரும் தோல் தோல், எல்லாமே தோல் தோல். இதை நீ எடுக்கவும் முடியாது, இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது.
பிரியா, அம்மா விஜயா வந்துட்டியம்மா. பாண்டி எங்கம்மா? உலகத்துக்காக பிறந்தவன் நானே, வளர்த்தது என்னை தமிழன்னை தானே. குற்றவாளிகளை கூண்டுல அடைச்சு நிரபராதியான எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்ட. நீ சொன்னதை செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டப்பா. இப்ப என் பிள்ளைய பத்தி என்னம்மா சொல்ற? என் தம்பி பாண்டிய எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். மிஸ்டர் ரைட். பாண்டியா, அக்காவே உன்னை பாராட்டிட்டாங்க பாண்டியா. நீ எங்கேயோ போயிட்ட பாண்டியா.